ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுபருப்பை வச்சு சூப்பரான ஈஸியான அல்வா பார்க்க போகிறோங்க. இது வந்து நிறைய நெய் சேர்க்காமல் நான் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த அல்வாவை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த அல்வா செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரை கப் அளவுக்கு நம்ம சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இப்போ மெஷரிங் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். பொன் வறுவலாக நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிறுபருப்பை நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பருப்பெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். 2 மினிட்ஸில் நல்லா ரெடி ஆகிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருக்கேன் பாருங்கள். நல்ல லோ ஃப்ளேமில் வறுத்ததுனால இந்த கலரில் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போது அதே பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் இந்த அல்வாக்கு அதிகமாக நெய் சேர்க்கலைங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. இப்போது வந்து ஒரு 6-7 கேஷ்யூ சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இப்போது சிறுபருப்பு நல்லா ஆறிடுச்சு. நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா நைஸ் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குறக்குறப்பாக இருக்கக்கூடாது, நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம நெய்யில் 2 மினிட்ஸ் போல் நல்லா வறுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸில் நம்ம போதும், 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. நான் நல்லா 2 மினிட்ஸ் போல் நல்லா வறுத்தாச்சு. ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம சிறுபருப்பு எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து 4 பங்கு அளவுக்கு நான் பால் சேர்க்க போகிறேன். அரை கப் பால் வந்து 4 வாட்டி சேர்க்குறேன். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. பசும்பாலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மொத்தமாக 4 கப் சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் சேர்க்குறீங்கன்னா 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பால் சேர்க்குறீங்கன்னா 4 வாட்டி சேர்த்துக்கோங்க. பால் ஊற்றினோடனே நல்லா கட்டி ஆகிடும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை பால்லேயே வேக வைக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து சிறுபருப்பை நல்ல பொன் வறுவலாக வறுத்து நல்ல பவுடராக அரைச்சிருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ வந்து அல்வா பதத்துக்கு வரணும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நான் இதை அல்வாவாக கிண்டிகிட்ருக்கேன். இப்போது இந்த அல்வாவுக்கு வெல்லம் கூட நம்ம சேர்க்கலாம். வெல்லம் வந்து கரைச்சிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். சர்க்கரை வந்து 3/4 கப் அளவுக்கு சேர்க்க போகிறேன். அப்படி வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கரைச்சிக்கோங்க. அடுப்பில் கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போது இனிப்பு பத்தலைன்னு நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒட்டாமல் வரணும். அல்வா பதத்துக்கு 3/4 ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அரை கப் அளவுக்கு தான் நான் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போது நசுக்கி வச்ச நான் ஏலக்காய் 4 இருக்குது, அது சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதிகமாக நெய் சேர்க்காமல் சேர்த்துருக்கேன். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சுருளாக வந்திருக்கு. நல்லா சுருளாக வந்திருக்குங்க. ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். டோட்டலாக எனக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க எனக்கு ரெடி ஆகிறதுக்கு.
நல்ல சுருள நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, கையில் வந்து நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள், நமக்கு கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு கடாயிலேயே நமக்கு ஒட்டாமல் வருது. ஸோ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து பாசிப்பருப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நல்லா கையில் ஒட்டாமல் வருது. இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான இன்ஸ்டண்ட்டான டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.